ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து லெக்சர் 12. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பர்பொசிஷன் ஆஃப் டூ SHMs ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் ஆக்டிங் அலாங் சேம் டைரக்ஷன். ஸோ சேம் டைரக்ஷனில் SHMs ஆக்ட் ஆகுது. இது ரெண்டுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து மீட் ஆகுது. ரெண்டுமே சூப்பர் இம்போஸ் ஆகுது ஒரு இடத்துல. அப்போ அந்த இடத்துல ரிசல்டன்ட் ஆசிலேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்க போகிறோம். கூட வந்து பீட்ஸ் வந்து எப்படி உருவாகுது, ஸோ பீட்ஸோட கான்செப்ட் என்ன, இதுலேருந்து எப்படி வந்து பீட்ஸோட கனெக்ஷன் என்ன இருக்குது, சூப்பர்பொசிஷன் அலாங் சேம் டைரக்ஷனில் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இப்போ பாருங்கள், கன்சிடர் டூ ஹார்மோனிக் ஆசிலேஷன்ஸ். ஓகே, நம்ம வந்து என்ன எடுத்துக்க போகிறோம், ஒன்று x1 a1 cos omega 1 tன்னு எடுத்துக்க போகிறோம். இன்னொரு ஆசிலேஷன் ஹார்மோனிக் ஆசிலேஷன் மீன் சிம்பிள் ஹார்மோனிக். ஓகே, x2 வந்து a2 cos omega 2 t. ஸோ இது ரெண்டுமே சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் of different amplitudes a1 and a2 and different angular frequencies omega 1 and omega 2 and same initial phase equal to 0. So omega 1 t plus phi 1 omega 2 t plus phi 2 வரும். ரெண்டுமே நான் 0ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்றதை பாருங்கள். டு ரெடியூஸ் த மேத்தமேட்டிக்கல் காம்ப்ளெக்சிட்டி ஐ எம் ஆல்சோ வித்தவுட் அஃபெக்டிங் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, அதே நேரத்தில் காம்ப்ளெக்சிட்டியும் ரெடியூஸ் பண்ணணும், மேத்தமெட்டிக்கல் காம்ப்ளெக்சிட்டி. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ எம் கோயிங் டு டேக் a1 இஸ் ஈக்குவல் டு a2. ரெண்டு SHMோட ஆம்ப்ளிடியூட்ஸுமே சேம்னு எடுத்துக்க போகிறேன். ஓகே, தென் திஸ் வில் பிகம் AA. சரி, இப்போ ரெண்டு வேவ் வந்து ஒரு இடத்துல, ரெண்டு SHM ஒரு இடத்துல ஆக்ட் ஆகுது. அப்போ அந்த இடத்துல வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இங்கே நம்ம யூஸ் பண்ணலாம். த ரிசல்டன்ட் ஆசிலேஷன் இஸ் x is equal to x1 plus x2. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். a காமனாக எடுத்துட்டேன்னா அடுத்து நான் வந்து cos a plus cos b ஃபார்முலா யூஸ் பண்ணி ஐ கேன் ரீரைட் இன் திஸ் ஃபார்ம். இதை நான் எழுதிடுறேன். ஸோ 2a cos omega 1 plus omega 2 by 2 into t cos omega 1 minus omega 2 by 2 whole divided by 2 into tன்னு வரும். இப்போ என்னென்னா, ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷனை நான் திரும்ப ரீகாஸ்டிங், தட் இஸ் திரும்ப என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, into a simpler ஃபார்முக்கு மாற்ற போகிறோம் by taking omega a, அதாவது omega 1 plus omega 2 divided by 2 இருக்கு இல்லையா, இதை வந்து omega aன்னு எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி omega 1 minus omega 2 by 2 இருக்கிறது omega mன்னு எடுத்துக்கிறேன். ஸோ omega a வந்து ஏன்னா omega 1 plus omega 2 divided by 2 இல்லையா, this is a kind of an average. ஸோ இதுக்கு பேர் வந்து omega aன்னு வைக்கிறேன், which is nothing but average frequency. ஸோ omega mன்றது என்னது, மாடுலேஷன் ஃப்ரீக்வன்சி. ஓகே, அது பேர். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஸை ஐம் கோயிங் டு கால் மாடுலேஷன் ஃப்ரீக்வன்சி. இப்போ இந்த இடத்துல நான் ஒமேகா ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம், இந்த இடத்துல ஒமேகா எம். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா, இதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம் இல்லையா அடுத்த ஸ்டெப்பில். ஒமேகா எம்டிஏ இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், ஒமேகா ஏடி. இட்ஸ் அ ப்ராடக்ட், நம்ம கொண்டு வரலாம். இட்ஸ் அ நேச்சுரல் ஆப்ரேஷன், இஸ் காமன் ஆப்ரேஷன். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2a காஸ் ஒமேகா எம்டி காஸ் ஒமேகா ஏடின்னு வருது. இப்போ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, 2a cos omega mtன்ட்டு, அந்த டேர்மை நான் மொத்தமாக என்ன ரீப்ளேஸ் பண்ணலான்னா am அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம், cos omega at. ரைட்டாப்பா? ஸோ இந்த மொத்த டேர்மை நான் என்னவா ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னா ஏஎம்மாக மாற்ற போகிறேன். ஓகே, நல்லா கவனிங்க. இங்கே வந்து 2a cos omega mtன்றது இட்ஸ் ஆல்ரெடி டைம் டிஃபரன்ஸ் உள்ளது. ஓகே, ரைட். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு am cos omega at. ஸோ இதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு கூப்பிட்றேன். ஸோ இப்படி இருந்த என்னோட எக்ஸ்பிரஷனை ஐ ஹவ் சேஞ்ச் டு திஸ் ஒன். ஓகே, ரைட். ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும் இங்கே. இப்போ நம்ம பீட்ஸ் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக பார்த்துட்டு வரோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இதோட ஃபைனல் ரிசல்ட் நம்ம வந்து பீட் ஃப்ரீக்வன்சி, பீட் பீரியட்னு பார்ப்போம். அந்த ஃபைனல் ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணணும் ப்ராப்ளம்ஸில் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். இட் வில் பி a வெரி சிம்பிள் ஃபார்முலா. f1 minus f2 மாடுலஸ்ன்னு போடுவீங்க. ஓகே, அதான் ஃப்ரீக்வன்சி f1 minus f2ன்ட்டு. இப்போ என்னென்னா, இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ப்ராப்ளம்ஸில் அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் இப்போ சொல்கிற இந்த ரீகாஸ்டிங் மெத்தட், இந்த சிம்பிளிஃபிகேஷன்லாம் கூட உங்களுக்கு பெருசாக இது இல்லை. இந்த லாஸ்ட் ரிசல்ட், இது பீட்ஸ்னால் என்னது, ஏன் இது வந்து உருவாகுது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்ளம் சால்விங்க்கு ஃபைனல் ரிசல்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து நீட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பொருந்தும், ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பொருந்தும், அதுக்கப்புறம் ஐஐடி ஜாம் படிக்கிற பசங்களுக்கும் பொருந்தும். ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த ஏஎம் மேக்னிடியூடை நான் என்னென்னு கூப்பிட்றேன்னா மாடுலேட்டட் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு கூப்பிட்றேன். ஓகே, the resemblance of equation 1 with the equation of SHM is
misleading. அதாவது இந்த ஈக்குவேஷன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, ஜென்ரலாக பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, ஏஎம் காஸ் ஒமேகா ஏடினா இது வந்து ஒரு எஸ்ஹெச்எம் போல், அதோட ஆம்ப்ளிடியூட் ஏஎம் காஸ் ஒமேகா வித் அன் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா ஏ அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்கு இருக்குது. ஆனால் இது வந்து மிஸ்லீடிங். நம்ம அப்படி இது எஸ்ஹெச்எம் அப்படின்னு சொல்லிட முடியாது, சொல்லவும் கூடாது அப்படின்றாங்க. ஆஸ் த ஆம்ப்ளிடியூட் ஏஎம் இருக்கு இல்லையா, இதோட ஆம்ப்ளிடியூட் it is nothing but 2a cos omega mt. It actually varies with time. கரெக்டா, இது வந்து டைம் பொறுத்து மாறுது. அப்போ இந்த இடத்துல நம்ம இதை வந்து ஏன்னா ஒரு எஸ்ஹெச்எம்ல நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஏ சைன் ஒமேகா டி, ஏ காஸ் ஒமேகா டி, இதெல்லாம் படிச்சிருக்கோம். அதில் வந்து ஆம்ப்ளிடியூட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஆனால் இங்கே என்னது நம்மளுக்கு ஆம்ப்ளிடியூட், இட் இஸ் டைம் வேரிங். ஓகே, ஸோ this equation in equation 1 can be considered as what, periodic motion. Periodic motion கூப்பலாம் இதை, but not simple harmonic with a period of frequency omega a. okay, so இதை நம்ம என்னன்னு கூப்பிடலாம், periodic motion of period எவ்வளோ, frequency omega a அப்படின்னு தான் நம்ம கூப்பிட முடியும். இதை சிம்பிள் ஹார்மோனிக்னு கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தட் இஸ் த பாயிண்ட். இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு கிடைச்ச இந்த எக்ஸ்பிரஷனை சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி இந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டோம். இந்த ஃபார்மேட் வந்து என்னது, இட்ஸ் அ பீரியாடிக் மோஷன் தான், பட் இந்த ஆம்ப்ளிடியூடே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, ரைட்டா. ஸோ அதனால் இட்ஸ் அ பீரியாடிக் மோஷன், இட்ஸ் அண்டர்ஸ்டுட். பட் இங்கேருந்து எப்படி பீட்ஸ் வருது அப்படின்றத பாருங்கள். வென் ஒமேகா 1 and ஒமேகா 2 ஆர் நியர்லி ஈக்குவல், ஓகே, ஒமேகா 1 and ஒமேகா 2 ஆர் நியர்லி ஈக்குவல், the equation 1 x is equal to am cos omega a t becomes what, useful to explain a phenomena which occurs called as what, beats. So omega 1 வந்து closer to omega 2. ஜென்ரலாக நம்ம வந்து omega 1 is not equal to omega 2 நம்ம கேஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கோம். அதில் when they are very close to each other, அப்போது நம்மளுக்கு ரிசல்டன்ட் ஆசிலேஷன்ஸ் கிடைக்குது இல்லையா, இந்த எக்ஸு, இந்த ஆசிலேஷன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுமா, when omega 1 and omega 2 are very closer to each other, it will represent a phenomenon called as beats. okay, so when omega 1 and omega 2 are approximately equal to each other, நம்மளுக்கு omega m என்ன ஆகும், it is approximately 0. ஏன்னா omega 1 minus omega 2 by 2 தானே omega m, it is approximately equal to 0. that is 0 நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதே நேரத்தில் it is very very small. okay, it is not equal to 0, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் approximately ஓகே வெரி ஸ்மால்ன்றது கரெக்டானது. சரி, இப்போ ஒமேகா ஏ இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் ஒமேகா எம். ஏன்னா இது வந்து ஆவரேஜ், இது வந்து என்னது நம்மளுக்கு ஆவரேஜ். ஸோ இதில் வந்து பெரிய சேஞ்சஸ் இருக்காது வேல்யூஸில். ஓகே, திஸ் இஸ் ஆல்வேஸ் அன் ஆவரேஜ். பட் ஆனால் இங்கே மைனஸ் ஒமேகா 1 minus omega 2 by 2ன்னு வருதுல, அதனால் இட் வில் அப்ராக்சிமேட்லி கோ டு 0, ரைட். ஸோ இன் திஸ் சிச்சுவேஷன் ஏஎம் வேரிஸ் ஒன்லி ஸ்லைட்லி வித் டைம். ஏஎம்ன்றது எதை டிபெண்ட் பண்ணுது, ஏஎம்ன்றது நல்லா கவனிங்க, ஏஎம்ன்றது வந்து ஸோ ஏஎம் இஸ் டிபெண்டிங் ஆன் whom, AM is depending on cos omega mt. so AM is nothing but 2a cos omega mt, ரைட்டா. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், இந்த சிச்சுவேஷன் AM varies only slightly with time. ஏன்னா இங்கே ஒமேகா எம் வந்து ரொம்ப ரொம்ப 0 இல்லை, approximately it is equal to 0, ஆனால் 0 கிடையாது, very very small frequency. so in this situation AM varies only slightly with time and treated to be sensibly கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம், reasonably கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலான்றான். then x is equal to AM cos omega t will almost represents what. இப்போ இந்த சிச்சுவேஷனில் நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல AM cos omega at, it will represents what, almost, exact கிடையாது, almost it represents an harmonic oscillations with an angular frequency omega a. so this resulting oscillation exhibits what are called, இதுதான் நம்ம என்னன்னு கூப்பிடுறோமா, beatsன்னு கூப்பிடுறோம். என்னது, x is equal to am cos omega at and also omega 1 is approximately equal to omega 2, right. ஸோ இப்போ ஆம்ப்ளிடியூட் ஏஎம் ஆஃப் த ரிசல்ட்டிங் ஆசிலேஷன் வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் பீட்ஸ் ஃபினாமினா, இதுலேருந்து நம்ம சில கேசஸ் டிரைவ் பண்ண போகிறோம். என்னென்ன கேஸ்னால், ஆம்ப்ளிடியூட் ஏஎம் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வேல்யூ என்னது,
see am ஓட ஃபார்முலா வந்து 2a cos omega mt. இது எப்போ மேக்ஸிமம் எடுக்கும்? when cos amplitude maximumன்றது plus or minus a. okay, so amplitude 2m is nothing but plus or minus a. okay, so அது எப்போ எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos omega mt will be equal to plus or minus 1 இருக்கும்போது. okay, so அப்போது cos இது வந்து ஜென்ரல் ஃபார்முலான்னு வச்சுக்கோங்க. cos some theta எப்போ வந்து plus or minus 1 இருக்குன்னா when theta is equal to n phi, அதே மாதிரி n should be equal to 0 1 2 3 இது மாதிரி வேல்யூஸ் எடுக்கும்போது இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒமேகா mt is equal to n phi. ஸோ இதை ரீரைட் பண்ணி எழுதுகிறாங்க. ஸோ ஒமேகா 1 இந்த ஃபார்முலா ரீரைட் பண்ணி எழுதுகிறான். இதில் ஒமேகா 1 அவன் என்ன எடுத்துக்கிறான்? 2 pi f1. இது வந்து 2 pi f2 ரைட்டா? ஸோ அதை எடுத்து இங்கே எழுதுகிறாங்க. எழுதிட்டு they are getting the expression time வந்து they are getting this expression n by f1 minus f2. ஸோ என்னோட வேல்யூஸ் போடுறான் 0 1 2 3ன்னு போட்டால் we will get this expression. இப்போ என்னென்னா டைம் 0ல் நம்மளுக்கு எப்படி இருக்குது? மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் இருக்குது. அதாவது இது என்னது? இது நம்ம இந்த கண்டிஷனில் என்ன ஆம்ப்ளிடியூட் என்ன டைமில் இந்த மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் இருக்குன்றது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. இப்போ ஆம்ப்ளிடியூட் சொல்லும் போது பாசிட்டிவும் வரும் நெகட்டிவும் சேர்ந்து தான் நம்ம ஆம்ப்ளிடியூட் சொல்கிறோம். ஓகே, அதை மறந்துட வேண்டாம். ரைட், ஸோ மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து டைம் t = 0 அப்போ பாசிட்டிவ் வேல்யூ மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடு. அதே அண்ட் ஆல்சோ இந்த டைம் 1 by f1 minus f2லையும் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். ஓகே, ரைட். the time interval between two consecutive maximum. ஸோ இந்த இடத்துலையும் மேக்ஸிமம் நடக்குது, இந்த இடத்துலையும் மேக்ஸிமம் நடக்குது. இந்த ரெண்டுத்துக்கான டைம் இன்டர்வலில் டிபின்னு போட்டிருக்கோம். டிபியோட வேல்யூ என்ன வருது நம்மளுக்கு? 1 by f1 minus f2. the amplitude am of the resulting motion is எப்போ மினிமம் வரும்? இந்த கேஸில் எப்போ வந்து இதே ஆம்ப்ளிடியூட் am வந்து எப்போ மினிமம் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த cos omega mt should go to 0. ஸோ இது எப்போ 0க்கு போகும்னு பார்த்தீங்கன்னா 2n plus 1 pi by 2 where n is equal to 1 2 3. ஓகே, ஸோ திரும்ப லாஸ்ட் டைம் மாதிரி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். you will get this expression. ஸோ இதில் n is equal to 0 1 2 3ன்னு போட்டிங்கன்னா we will get this expression. சி நல்லா கவனிங்க, 0 டைம் t = 0 அப்போ மேக்ஸிமம் வருது. 1 by f1 minus f2 இருக்கிற இடத்துல திரும்பவும் மேக்ஸிமம் வருது. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் தானே 1 by 2. இது வந்து 1 by 2. இந்த 1 by 2 இருக்குன்றது வந்து இவருக்கும் நடுவில் இருக்க டைம். ரைட்டா? ரைட். ஸோ த டைம் இன்டர்வல் பிட்வீன் டூ கன்சிக்யூட்டிவ் மினிமம் என்னது? இங்கேயும் வந்து இவங்க ரெண்டு பேரையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். 3 by 2 minus 1 by 2ன்னு பண்ணிங்கன்னா, அதாவது இந்த டைமையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா கன்சிக்யூட்டிவ் டைம். ஓகே, சக்ஸஸிவ் டைம் கூட சொல்லலாம். ஒரு டைமுக்கு அடுத்து இன்னொரு டைம். ஓகே, ஸோ 1 by f1 minus f2 தான் வரும். ஓகே, இதுதான் ஆக்சுவல். திஸ் இஸ் அகெயின் வாட் நம்மளுக்கு டிபின்னு இதை கூப்பிட்றாங்க, டைம் டிஃப்ரென்ஸை. சரி, இப்போ பொதுவாக டெக்னிக்கலாக பீட்னா என்னன்றதை கவனிங்க. ஒன் மேக்ஸிமம் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் ஃபாலோட் பை அ மினிமம் இஸ் டெக்னிக்கலி கால்ட் ஆஸ் அ பீட். நல்லா கவனிங்க, மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடுன்றது இங்கே என்ன சொல்ல வரான்னா, மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடுன்றது இவன் மேக்ஸ்ன்னும் போது எதை மீன் பண்ணுறான்னா ஏஎம் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2a எடுக்கிறது. ரைட். மினிமம்ன்றது இங்கே என்ன மீன் பண்ணுறான்னா ஏஎம் ஷுட் ஈக்குவல் டு 0. ரைட். ஸோ ஒரு மேக்ஸிமம் அப்புறம் ஒரு மினிமம், இந்த வரத்துக்கான இந்த டைம் இன்டர்வலை ஒரு மேக்ஸிமம் அதுக்கப்புறம் ஒரு மினிமம், இந்த ரெண்டு இதுக்கும் இந்த கண்டிஷனை சிச்சுவேஷனை தேர் கால் இட் அஸ் பீட். ஓகே, இப்போ என்னென்னா 2 கன்சிக்யூட்டிவ் பீட்டுன்றது என்னது? ஒரு மேக்ஸிமம் ஒரு மினிமம் வர்றது ஒரு பீட்டு. ஆனால் 2 கன்சிக்யூட்டிவ் பீட்டுனா என்ன அர்த்தம்? the time interval TB between the two successive beats, அதாவது ஒரு மேக்ஸிமம் ஒரு மினிமம் ஒரு மேக்ஸிமம், அது which is nothing but 2 consecutive maximum or 2 மினிமம் தானே. நான் சொல்கிறது புரியுதா? திங்க் பண்ணி பாருங்கள். 2 consecutive மேக்ஸிமம்னா ஒரு மேக்ஸிமம்க்கு அடுத்து இன்னொரு மேக்ஸிமம் உள்ள டைம். அதே நேரத்தில் ஒரு பீட்டுன்றது என்னது? மேக்ஸிமம்க்கு அப்புறம் ஒரு மினிமம் வருது, மினிமம்க்கு அப்புறம் ஒரு மேக்ஸிமம் வருது. ஸோ இதனால் வந்து டைரெக்டாக நம்ம 2 consecutive மேக்ஸிமம் ஒரு மினிமம் டைம் தான் நம்மளோட பீட் பீரியட் அப்படின்னு கூப்பிட்றாங்க.
which is nothing but TB. நம்ம லாஸ்ட் டைம் மேலே நம்ம எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணோம் இல்லையா, டைம் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ சக்ஸஸிவ் கன்சிக்யூட்டிவ் இது, which is nothing but our beat period. ஓகே, ஸோ இப்போ இதில் நீங்கள் இதில் இன்வர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி பீட் ஃப்ரீக்வன்சி கிடச்சிரும். ஓகே, ஸோ F1 minus F2. ஸோ திஸ் இஸ் பீட் ஃப்ரீக்வன்சி. ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாடலஸ் போட்டுருவாங்க இதில் ஃபைனல் ரிசல்ட்டில். To give the answer to be in positive value, finally modulus போட்டுருவாங்க. ரைட், ஸோ இப்போ நடந்ததை நம்ம ஒரு இது மாதிரி பார்க்கலாம், ஒரு பிக்டோரியலாக பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னோடய ஃப்ரீக்வன்சி என்னோட ஆசிலேஷன் X1. இது வந்து சிம்பிள் ஹார்மோனிக். நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது இட் இஸ் சிம்பிள் ஹார்மோனிக் அண்ட் இட் வேரிஸ் வித் டைம் வித் அ ஃப்ரீக்வன்சி. இதோட ஃப்ரீக்வன்சி நம்ம என்ன எடுத்துக்கலாம், ω1. அதே மாதிரி இவரோட ஃப்ரீக்வன்சி வந்து ω2. இப்போ நம்ம வந்து ரெண்டு பேரோட சூப்பர் பொசிஷன் பண்ணுறோம், அதாவது ரெண்டு பேரையும் ஆட் பண்ணணும். X1 + X2 இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது தான் என்னது, இது மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்குது. புரியுதா? இந்த பேட்டர்னை தான் நம்மளுக்கு எப்படி கேட்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் வரும்போது ஒரு சத்தம் கேட்கும், அதுக்கப்புறம் ஒரு மினிமம் போகும்போது சவுண்டு கம்மியாகும், திரும்ப மேக்ஸிமம், திரும்ப மினிமம், மேக்ஸிமம் மினிமம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். இதை நம்ம வந்து சிமுலேஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, லைக் அந்த சத்தம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த பீட்ஸோட சத்தம் எப்படி இருக்குன்றதை ஐ வில் ஷோ யூ நவ். இப்போ இந்த தேர்டு ஃபிகர் சி இருக்கு இல்லையா, இந்த ஃபிகர் சியை இங்கே செப்பரேட்டாக காமிச்சிருக்கோம். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது இந்த உள்ளே இருக்கிற இன்னர் பேட்டர்ன் தான் இந்த பேட்டர்ன். ஓகே, இந்த கர்வ் வந்து நான் எக்ஸ்ட்ரா போட்டது. இந்த எக்ஸ்ட்ரா கர்வ்ஸ் வந்து என்னென்னா, இது ஒரு எக்ஸ்ட்ரா கர்வ், இது ஒரு எக்ஸ்ட்ரா கர்வ் 1, இது எக்ஸ்ட்ரா கர்வ் 2 நான் போட்டது டு எக்ஸ்பிளைன் த ஃப்ரீக்வன்சிஸ். இப்போ என்னென்னா ஆம்ப்ளிடியூட் நம்மளுக்கு மாறுதுன்னு தெரியும். இந்த இடத்துல இந்த இது போட்டிருக்காங்கல்ல, நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும், ω A is greater than what, ω_m. கரெக்டாக இல்லையா? we know this expression. ஸோ யாரோட ஃப்ரீக்வன்சிஸ் அதிகமாக இருக்குது, ω_A ஃப்ரீக்வன்சிஸ். ஆக்சுவலாக இங்கே இங்கே நீங்கள் வந்து ரெண்டு வேவ் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். இந்த உள்ளே போது பாருங்கள், இது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆசிலேட் ஆகுது, இதோட ஃப்ரீக்வன்சி அதிகம் இந்த உள்ளே இருக்கிறது, which is nothing but it represents ω_A. இப்போ இந்த வெளியில் பாருங்கள், இன்னொரு வேவ் மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கம்மி, இந்த வேவுக்கு வேகமாக ஃப்ரீக்வன்சிஸ் உருவாக்குதுப்பா இது. அதனால் இட் ஆக்சுவலி டெக்னிக்கலி நீங்கள் நியூமெரிக்கலாக பார்த்தாலும் இதை ப்ரூவ் பண்ண முடியும். இட் இஸ் நத்திங் பட் ω_A. இந்த அவுட் சைடில் இருக்கிற இந்த ரீஜன் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ω_m. கம்மி ஃப்ரீக்வன்சியில். ஸோ உங்களுக்கு வேவ்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும், நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இது வந்து மேக்ஸிமம். ஸோ இந்த இடத்த மேக்ஸிமம், இந்த இடத்த மினிமம் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல மேக்ஸிமம், இந்த இடத்துல மினிமம், இந்த இடத்துல மேக்ஸிமம். ஸோ ரெண்டு மேக்ஸிமம் நடுவில் இருக்கிற லென்த்து தான் இது பீட் டைம் இன்டர்வல் தான் பீட் பீரியட், பீட் ஃப்ரீக்வன்சிஸ் அடுத்தடுத்து. இப்போ ஒரு மேக்ஸிமம் ஒரு மினிமம், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பீட்டுன்னு கூப்பிட்றோம். டூ சக்ஸஸிவ் பீட் தான் பீட் பீரியட். ரைட், ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ நோட்டீஸ் ஃபிகர் AB ஆர் ஹார்மோனிக் ஆசிலேஷன்ஸ். இப்போ மேலே ஃபிகர் காமிச்சாங்களே ABன்ட்டு, அதில் ரெண்டு ஃபிகருமே என்னது நம்மளுக்கு ஹார்மோனிக் ஆசிலேஷன். பட் தேர் superposition shown in figure C is periodic but not harmonic. ஓகே, சரி. இப்போ ஹார்மோனிக்னா அது வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதை மறந்துடாதீங்க, அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நம்ம எடுத்துக்க முடியும். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இட் நீட் டு சாட்டிஸ்ஃபை. ரைட், ஸோ இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் டு இயர் பீட்ஸ் இன் லேப். இப்போ லேபில் வந்து பீட்ஸ் எப்படி உருவாக்குவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு டியூனிங் ஃபோக், இது வந்து என்னது ஒரு டியூனிங் ஃபோக், இது இன்னொரு டியூனிங் ஃபோக். இது மேலே ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன்ல, இதுக்கு பேர் வந்து ரெசனன்ட் பாக்ஸுன்றாங்க இதுக்கு பேர். ஓகே, இப்போ ரெண்டு பேருமே வந்து ஃப்ரீக்வன்சி வந்து இவருக்கு ஃப்ரீக்வன்சி F1. ஆக்சுவலாக இவரோட ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி வந்து F0ன்னு வச்சுக்கோங்க, நான் கீழே எழுதுகிறேன் இதை. இவரோட ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சின்றது F0. ஓகே, இங்கே F1 is equal to F0ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி வந்து F0, ஐ வில் டேக் இட் as F1. இப்போ நான் இந்த செகண்ட் இருக்குது பாருங்கள்,
இவருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு வெயிட் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்கு இந்த வெயிட் ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது வேக்ஸ் ஆட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, இல்லை எக்ஸ்ட்ரா வெயிட் நம்ம ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து ஒரிஜினலாக அதோட ஃப்ரீக்வன்சி என்னது F0. ரெண்டு பேருமே சேம் ஃப்ரீக்வன்சி, இப்போ ரெண்டு பேருமே சேம் டைப் ஆஃப் டியூனிங் ஃபோக் தான். ஆனால் இங்கே நான் வெயிட் எக்ஸ்ட்ரா வெயிட் ஆட் பண்ணியிருக்கனால என்ன ஆகிடும், நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி F2 வந்து வெளியில் வரும். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி வாட், F2 is less than F0. எக்ஸ்ட்ரா வெயிட் ஆட் பண்ணும்போது அதோட ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சிலேருந்து குறைஞ்சிரும் டியூனிங் ஃபோக்கு. ஓகே, இப்போ எதுக்கு இது பண்ணுறோன்றதை பாருங்கள். ஸோ எண்ட் ஆஃப் த டே F1 is greater than F2. ஓகே, ஸோ இந்த இதை வச்சு நான் ஸ்ட்ரைக் பண்ணுறேன், எனக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு இந்த ரெண்டு பேரையும் நான் ஸ்ட்ரைக் பண்ணுறேன்ல, டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த சத்தம் தான் எனக்கு வந்து பீட்ஸாக இருக்கும். பட் த ஃப்ரீக்வன்சி ஷுட் பி வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள். So place two tuning forks of same frequency on resonance box. And the wooden box is resonance box, and sound them. Sound them na adha vandu neenga adikkanum, adicha unga satha varum. So a continuous sound will be heard. அதாவது ரெண்டு டியூனிங் ஃபோக் ஆஃப் சேம் ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கோங்கன்றான். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, F0ன்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன் ரெசனன்ஸ் பாக்ஸ் அண்ட் சவுண்ட் தெம். நம்மளுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது ஒரே சத்தம் கேட்கும். அ கண்டினியூஸ் சவுண்ட் வில் பி ஹர்ட். பிளெயினாக ஒரு சத்தம் கேட்கும், அது வந்து கண்டினியூஸ் சவுண்ட் வில் பி ஹர்ட். த இன்டென்சிட்டி ஆஃப் த சவுண்ட் டஸ் நாட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். கரெக்டாக, இன்டென்சிட்டி ஆஃப் த சத்தம் வந்து மாறாது. நம்மளுக்கு கேட்குறது வந்து ஒரே டோனில் கேட்கும், ஒரே சத்தத்தில். இப்போ நவ் ஸ்டிக் அ லிட்டில் வேக்ஸ். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ரா வெயிட் வி ஹவ் ஆடட். வேக்ஸ் ஆட் பண்ணுறது வந்து அந்த ஃப்ரீக்வன்சி ரெடியூஸ் பண்ண, இல்லை எக்ஸ்ட்ரா வெயிட் நீங்கள் ஆட் பண்ணலாம், ரைட்? ஸோ டு ப்ராங் ஆன் ஒன் ஆஃப் தெம், அது மேலே நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. விச் ரெடியூசஸ் இட்ஸ் ஃப்ரீக்வன்சி வி நவ் ஆக்சுவலி இயர் பீட்ஸ். ஸோ ஒருத்தரோட ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெண்டு பேருக்குமே இனிஷியலாக சேம் ஃப்ரீக்வன்சி இருக்குப்பா, நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்டக் பண்ணிங்கன்னா ஒரே சத்தம் கேட்கும். ஆனால் நீங்கள் ஃப்ரீக்வன்சியை கொஞ்சம் மாற்றினதுக்கப்புறம் நம்மளுக்கு பீட்ஸ் கேட்கும். அதை நம்ம சிமுலேஷனில் இப்போ பார்க்கலாம். ஸோ இன்டென்சிட்டி நீங்கள் சொல்கிறது வந்து இட்ஸ் நத்திங் பட் ஆம்ப்ளிடியூட். ஓகே, த இன்டென்சிட்டி, த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த ரிசல்ட்டிங் சவுண்ட் என்ன ஆகும், வில் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பீரியாடிக்லி வித் டைம். எப்போ, நீங்கள் எக்ஸ்ட்ரா வெயிட் ஆட் பண்ணதுக்கப்புறம், ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும்போது. ஸோ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து சிமுலேஷன் லிங்க்கு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்குமே சேம் ஃப்ரீக்வன்சிஸ் இங்கே இருக்குப்பா, ரைட்? ரெண்டு பேருக்குமே சேம் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ரெண்டு டியூனிங், இது வந்து ஒரு டியூனிங் ஃபோக்லேருந்து வர்றதுன்னு எடுத்துக்கோங்க, இது இன்னொரு டியூனிங் ஃபோக்லேருந்து வர்றது, செகண்ட் ஒன். மூணாவது வந்து சூப்பர் பொசிஷன். ஓகே, x1 + x2 கீழே இருக்கிறது, இது x1, இது x1 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது x2, அண்ட் திஸ் ஒன் இஸ் x1 + x2. இப்போ பாருங்கள், பீட்டோட ஃப்ரீக்வன்சிஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதோட சத்தம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெண்டு பேருக்குமே சேம் ஃப்ரீக்வன்சி. அதாவது இவன் என்ன கொடுத்துருக்கான்னா லெஃப்ட் காதில் ஒரு டியூனிங் ஃபோக் க்ளோஸராக வச்சுருக்கேன், ரைட் சைடு காதுலேருந்து ஒரு ஃப்ரீக்வன்சி வர மாதிரி அவன் சொல்கிறான். ரெண்டுமே ஒன்று தான். இங்கே பாருங்கள் என்ன கேட்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ஒரே சத்தம் கேட்டுச்சா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ரீக்வன்சியை மாற்ற போகிறேன். இது ஒருத்தருக்கு 500 வச்சுருக்கேன், இன்னொருக்கு 503 வச்சுருக்கேன். இப்போ என்ன கேட்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு அந்த ஆம்ப்ளிடியூட் ஏறி இறங்குறது கேட்குதா? இப்போ அகெயின் ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் டு 5ன்னு மாற்றுறேன் ஃப்ரீக்வன்சி. அதாவது நான் வந்து ஃப்ரீக்வன்சி டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால நம்மளுக்கு என்ன கேட்குதுன்னா அந்த ஆம்ப்ளிடியூட் வந்து ஏறி இறங்குற மாதிரி கேட்குது. அதுதான் இந்த இது மேக்ஸிமம் கேட்குது, அப்புறம் மினிமம் கேட்குது, அப்புறம் மேக்ஸிமம் கேட்குது, அப்புறம் மினிமம் கேட்குது, ஆம்ப்ளிடியூட். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு பேருக்குமே வந்து சேம் ஃப்ரீக்வன்சி வச்சிடுறேன். அகெயின் இப்போ எப்படி கேட்குதுன்னு, 1 டோனாக கேட்குது.
புரியுதா உங்களுக்கு? ஸோ சேம் ஃப்ரீக்வன்சி வச்சா ஒரே டோன், ஒரே கண்டினியூஸ் சவுண்டு. ஆனால் இது பண்ணோன்னா என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து இது சேஞ்ச் ஆகுது, ஆம்ப்ளிடியூட் மாறுது கண்டினியூஸாக. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இட். ஓகே ரைட்ப்பா. ஸோ நம்ம டிஸ்கஷன் ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ பீட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நான் நெக்ஸ்ட்டு டிஸ்கஷனில் வந்து பீட்ஸோட ப்ராப்ளம், தென் சூப்பர் பொசிஷன் இன் SHMs இன் பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறது. இப்போ லாஸ்ட் 2 லெக்சர்ஸ் வந்து, இந்த லெக்சரும் ப்ரீவியஸும் வந்து சேம் டைரக்ஷன் ட்ராவல் பண்ணுறதை பார்த்தோம். ஸோ இந்த தடவை வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறது, தென் டேம்ப்டு ஆசிலேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூப்பா. ஸோ இந்த ஃபிகர் வந்து நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் சவுண்ட் ஃப்ரம் 2 ஸ்பீக்கர்ஸ், 2 டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ்லேருந்து வருது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே ஒருத்தன் கேட்குறான், அவனுக்கு என்ன கேட்கும், ஹை இன்டென்சிட்டி சவுண்ட், தட் இஸ் ஹை ஆம்ப்ளிடியூட் கேட்கும், அப்புறம் லோ ஆம்ப்ளிடியூட், அப்புறம் ஹை ஆம்ப்ளிடியூட், அப்புறம் லோ ஆம்ப்ளிடியூட். ஸோ தட் இஸ் நத்திங் பட் வாட், நம்மளுக்கு பீட்ஸ். ஓகே, ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தென் எனி ஃபீட்பேக் ஜஸ்ட் கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன்.